வணக்கம் நேயர்களே, உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் உங்க வீட்டு பெண் ஹேமா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வம் எது வேணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவங்க பெரிய செல்வமா கருதுறாங்க. மனிதனுடைய ஆரோக்கியம் மனிதனை நம்பி இருந்த காலம் போய் இன்னைக்கு மனிதனுடைய ஆரோக்கியம் மருத்துவத்தை நம்பி இருக்கிற காலமா மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு மாறி வருகிற சூழ்நிலை, தென் நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விதத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது.
இப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை நம்மக்கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஆகும் பொழுது மருத்துவர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா ஸோ அப்போ அவங்க நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா நிறைய ப்ராடக்டை நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இல்லை எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க வந்து ஒரு 3 months பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3 monthsம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது அந்த நோயாளிக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ அந்த வீல் சேர் அந்த மாதிரி அவங்க அதில் உட்காந்துட்டு ஜஸ்ட் வந்து அப்படி இப்படி போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். மருத்துவத்துறை இன்னைக்கு வந்துட்டு ஒரு வளர்ந்து வர்ற துறை அப்படிங்கிற காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மருத்துவத்தின் மூலமா எல்லா மனிதர்களுக்கும் இப்போ ஏதாவது ஒரு நோய் தாக்கிய மனிதருக்கும் கூட நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக நிறைய பொருட்கள் எல்லாமே வந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்தில் நிறைய இப்போது ஏர் பெட்டு இல்லை வாட்டர் பெட் இல்லை உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் பேக் இல்லை ஐஸ் பேக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதோட இன்னும் பல தெரியாத விஷயங்கள் இந்த மருத்துவத்துறையில் அடங்கியிருக்கு. மருத்துவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சாதாரண மனிதர்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்ம SS தொலைக்காட்சியில் யார் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆனந்த் ட்ரேடர்ஸ். அதுவும் இந்த ஆனந்த் ட்ரேடர்ஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மருத்துவம் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன தேவையான பொருட்கள், அதாவது ஜஸ்ட் மெடிசன் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு விற்பனை பண்ண மாட்டாங்க. பட் அதை தாண்டி மனிதருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக எல்லா பொருட்களும் மிக அழகான முறையில் விற்பனை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆனந்த் ட்ரேடர்ஸ்லேருந்து தான் இந்த ப்ரோக்ராமை வழங்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் இங்கே என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்காக விற்பனை பண்ணுறாங்க. நம்ம ಇದು ಆಡ್ಸನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಇದಕ್ಕೆ 6 inches ಆಡ್ಸನ್ ಪರ್ಸಪ್ಸು. ಇದು ಟೂತು, ಇದು ನಾನ್ ಟೂತು. ಅದೇ ರೀತಿ ಸೈಜ್ ವೇರಿಯೇಷನ್ ಇದೆ. ಇದು 8 inches ಟೂತ್ ಪರ್ಸಪ್ಸು, ಇದು 8 inches ನಾನ್ ಟೂತ್ ಪರ್ಸಪ್. ಇದು ಸ್ಕಿನ್ ನೋಕ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಸೂಪರ್ಫಿಷಿಯಲ್ ಕಟ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಸ್ಕಿನ್ನಲ್ಲಿ ರಿಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ಕಿನ್ ನೋಕ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಎರಡೂ ಸೈಡು ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇದು ಸೀಸರ್ಸು, ಆವಾಗಲೇ ಹೇಳಿದಾಗ ಇದು 6 inches ಕರ್ಡ್ ಸೀಸರ್ಸು, ಟಿಶ್ಯೂ ಕಟಿಂಗ್ ಸೀಸರ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಇದು ಸೂಚರ್ ಕಟಿಂಗ್ ಸೀಸರ್ಸು, ಸ್ಟ್ರೈಟ್ ಸೀಸರ್ಸು 6 inches. ಇದು ಸೀಸರ್ಸು ಸೇಮ್ ವೇರಿಯೇಷನ್ ಸೈಜಸ್. ಇದು 8 inches ಟಿಶ್ಯೂ ಕಟಿಂಗ್ ಸೀಸರ್ಸ್. ಇದು 8 inches ಸೂಚರ್ ಕಟಿಂಗ್ ಸೀಸರ್ಸ್. ಇದು 10 inches ಸೀಸರ್ಸ್, ಹೆವಿ ಟಿಶ್ಯೂ ಕಟಿಂಗ್ ಸೀಸರ್ಸ್. ಇದು ಸ್ಕೋಪ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಬೋನ್ ಕಟ್ಟಾದಾಗ ಎರಡೂ ಸೈಡು ಕ್ಯೂರಟೈಸ್ ಮಾಡಿ ಯೂಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಕ್ಯೂರಟೈಸ್ ಅಂತೀವಿ, ಬೋನ್ ಸ್ಕೋಪ್. ಇದು ಪೆರಿಯಾಸ್ಟಮಿ, ಆವಾಗಲೇ ಹೇಳಿದಾಗೆ ಇದು ಪೆರಿಯಾಸ್ಟಮಿ, ಬೋನ್ ಮೇಲಿನ ಪೆರಿಯಾಸ್ಟಮಿನ ಸಪ್ರೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪೆರಿಯಾಸ್ಟಮಿ. ಇದು ಸೆಕ್ಷನ್ ಟಿಪ್. ಇದು ಸೂಪರ್ಫಿಷಿಯಲಿ ಸ್ಮಾಲ್ ಬ್ಲೀಡಿಂಗ್ನ ಕ್ಯಾಚ್ ಮಾಡೋದಕ್ಕೆ. ಇದು ಸ್ಪಂಜ್ ಹೋಲ್ಡರ್. ಇದು ಪೇಂಟಿಂಗ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇದು 10 inches ಸ್ಪಂಜ್ ಹೋಲ್ಡರ್. ಇದು ಕಪ್ಪು ಸ್ಪೂನು. ಈ ಆರ್ಥೋ ಕೇಸ್ಗಳಿಗೆ ಬೋನ್ ಸಿಮೆಂಟ್ ಮಿಕ್ಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಪ್ಪು ಸ್ಪೂನ್. ಇದು ಟವಲ್ ಕ್ಲಿಪ್ಸ್. ಇದು 4 ಸೈಡು ಸರ್ಜರಿನಲ್ಲಿ ಡ್ರೇಪಿಂಗ್ಗೆ ಯೂಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಟವಲ್ ಕ್ಲಿಪ್ಸ್. ಇದು ಮಸ್ಕಿಟೋ. ಇದು 5 inches ಇರುತ್ತೆ, ಕಾರ್ಡ್ ಮಸ್ಕಿಟೋ. ಇದನ್ನು ಬ್ಲೀಡಿಂಗ್ನ ಕ್ಯಾಚ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಫೈಲ್ ಟಿಪ್. ಇದು ಆರ್ಟ್ರಿ 6 inches ಆರ್ಟ್ರಿ. ಇದು ನಮ್ಮ ಬ್ಲೀಡಿಂಗ್ ಕ್ಯಾಚ್ ಮಾಡ್ಬೋದು, ಪ್ಲಸ್ ಟಿಶ್ಯೂ ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು.
ಇದು ಹಾಲಿಸು 6 ಇಂಚಸ್ಸು. ಇದು ಮಜಲ್ ಹಿಡ್ಕೊಬೋದು. 8 ಇಂಚಸಲ್ಲಿ ಬೋನನ್ನು ಕ್ಯಾಚ್ ಮಾಡ್ಬೋದು. 7 ಇಂಚಸ್ ಕಾಕಸ್ ಇದು ಕಾರ್ಡು. ಸೊ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಇಂಡಸ್ಟ್ರಿನೂ ಹಿಡ್ಕೊಬೋದು ಆರ್ ಬೋನನ್ನು ಹಿಡ್ಕೊಬೋದು. ಸ್ಮಾಲ್ ಬೋನ್ ಹಿಡ್ಕೊಬೋದು, ರೇಡಿಯಸ್ ಬೋನ್. ಇದು ರೈಟ್ ಆಂಗರ್ ರಿಟ್ರಾಕ್ಟ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಇದಕ್ಕೆ ವೆಸಲ್ಸ್ ಆರ್ ಆರ್ಟ್ರಿ ಆರ್ ವೆಯ್ನನ್ನು ಸಪ್ರೇಟ್ ಮಾಡಿ ಲೈಗೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡುವಂಥದ್ದು. ಡೀಪ್ನಲ್ಲಿ 8 ಇಂಚಸ್ ಆರ್ 6 ಇಂಚಸ್ ಎರಡೂ ಇದೆ. ಇದು ಆವಾಗಲೇ ಹೇಳಿದಾಗೆ ನಿಮಗೆ 8 ಇಂಚಸ್ ಕಾಕಸ್ಸು. ಇದು ಡೀಪ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು ಆರ್ ಬಿಗ್ ಬೋನ್ನು ಹಿಡ್ಕೊಬೋದು. ಇದು ನೀಡ್ ಹೋಲ್ಡರು. ಇದು ಡೀಪ್ ಹೋದಾಗ ನಿಮಗೆ ಯೂಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಲಾಂಗ್ ನೀಡ್ ಹೋಲ್ಡರ್ 8 ಇಂಚಸ್ ಇದು. ಇದು 7 ಇಂಚಸ್ಸು. ಮೀಡಿಯಮ್ಮಲ್ಲಿದ್ದಾಗ ನಿಮಗೆ ತುಂಬ ಡೀಪ್ಗಿನ್ನ ಮೇಲಿದ್ದಾಗ ನೀವು ಇದರಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದು 6 ಇಂಚಸ್ ನೀಡ್ ಹೋಲ್ಡರು ನಿಮಗೆ ಸ್ಕಿನ್ಗಷ್ಟೇ ಯೂಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸೂಪರ್ ಯೂಸ್. ಇದು ಲಾಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಬ್ಯಾಕ್ ರಿಟ್ರಾಕ್ಟರ್ಸ್. ಇದು 1 ಇಂಚು. ನೀವು ಡಿಪೆಂಡ್ ಆಫ್ ಇಂಚಸ್ಸನ್ ಮೇಲೆ ಯೂಸ್ ಮಾಡುವಂಥದ್ದು. ಸ್ಮಾಲ್ ಇಂಚಸ್ಸನ್ಗೆ ಇದನ್ನು ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಮೀಡಿಯಮ್ ಇಂಚಸ್ಸನ್ಗೆ ಇದಕ್ಕೆ 2 ಇಂಚಸ್ ಲಾಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಬ್ಯಾಕ್ ರಿಟ್ರಾಕ್ಟರ್ ಇದನ್ನು ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ನೀವು ಡೀಪ್ ಹೋದಾಗ ಡೆಪ್ತ್ಗೆ ಹೋದಾಗ ಆ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. 3 ಇಂಚಸ್ ಲಾಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಬ್ಯಾಕ್. ಟೋಟಲಿ 6 ಜನರಲ್ ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ಸ್.